Hi friends, welcome back to Mama's Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா ஊருக்கு போயிட்டு வந்து 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டேன். கொஞ்சம் உடம்பு முடியலன்ட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. எங்க டாக்டர் லீவுங்கறனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. சரி ஓகே, அடுத்த டாபிக் வருவோம். அடுத்த டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் வீடு கிரவுண்ட் பிரேஸ் அமைக்க போறோம் அப்படினு சொல்லிட்டு. வீடு கிரவுண்ட் பிரேஸ்க்காக இன்விடேஷன் இன்னைக்கு டே ஃபுல்லா நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த vlogல வந்து கம்ப்ளீட்டா வரப்போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குது? மழை வந்தாலும் ஏன்பா இப்படி இருக்குன்னு தெரியல. அப்படி மழை பெஞ்சது காலையில. இப்ப பாருங்க எப்படி வெயில் அடிக்குதுன்ட்டு. காண்டா இருக்குது எனக்கு. வேர்த்தாலே எனக்கு காண்டா இருக்குது. வேர்வையா ஊத்துது எனக்கு. நேச்சுரல் கிளாமிட்டிஸே மாறி இருக்குதுன்னா அப்ப எல்லாரும் உஷாரா இருக்கணும். புரியுதா? சம்மர்ல இப்படி மழை பெய்யுது அப்படின்னா ரெட் அலர்ட், போதாத குறை குற்றாலத்துல பாவம் பயங்கரமா திடீர்னு வெள்ளம். நான் இப்பதான் பார்த்தேன் அந்த வீடியோவையே. திடீர்னு குளிச்சுனுக்கும் போது அப்படி வந்தா பாவம் யாருதான் என்ன பண்ணுவாங்க? இயற்கையை அப்படி ஏன் சீற்றம் காட்டுதுன்னே தெரியல. நேச்சுரல் கலாமிட்டிஸ் ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரியல. காலங்கள் மாற மாற ஜனத்தொகை அதிகமரிக்க சரிப்பா, இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். அது ஆண்டவரை வேண்டிப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம், நல்லா இருங்க, அவ்வளவுதான். ஒரு கமெண்ட் நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஒரே வருஷத்துல வந்து கல்யாணத்தையும் கிரவ பிரேஸையும் வைக்க கூடாதுக்கா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா வந்து கல்யாணம் வந்து அடுத்த வருஷம் தான், அதாவது ஜூன்ல தான் வருது. அந்த டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. மேயா ஜனவரியா ஜூனா அப்படிங்கறது வந்து இன்ன வரைக்கும் நாங்க கன்ஃபார்ம் பண்ணல. 3 மே வராது, ஜனவரி இல்லைன்னா ஜூன், 2 மாசத்துல ஏதோ ஒரு மாசத்துல தான் நாங்க வந்து வைக்கலாம்னு டிசைட் பண்ணிருக்கோம். அது வந்து எங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது ஜனவரியா அப்படிங்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா ஜூன் தான். ஜூன்ல வந்து ஒரு 2-3 டேட் கொடுத்துருக்கோம். அதை வந்து இன்னுமே வந்து ப்ராப்பரா நாங்கள் டிசைட் பண்ணலை. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிரவுண்ட் பிரேஸ் வந்து டேட் வந்து பிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கான பத்திரிக்கை அடிக்கிற வேலை தான் இப்போ பார்க்க போறோம். அந்த டேட் ரிவீல் வீடியோ அடுத்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா வரும். அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. அதனாலதான் நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, ஒரே வருஷத்துல வந்து நாங்க எதையுமே வைக்கல. இந்த வருஷம் கிரவுண்ட் பிரேஸும் அப்படின்னா அடுத்த வருஷம் தான் கல்யாணமே தவிர. அதுக்காக தான் இந்த டாபிக் உள்ள வந்தது. இவர் என்ன கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாரு. எதுக்காக இப்ப வந்து நீ வந்து கல்யாணத்துக்கு இதுல எடுக்கிற அப்படின்னு கேட்டாரு. பட் அதை சொல்லதான் வந்தேன். இப்ப வந்து இந்த வருஷம் கிரவுண்ட் பிரேஸும் அடுத்த வருஷம் தான் கல்யாணம். அதனால இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை. அதனால அந்த அளவுக்குலாம் இன்னுமே எங்களுக்கு வந்து பட்ஜெட். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார்னு. நாங்க அட்ட டைம்ல ரெண்டையுமே இழுக்கிறோம். அப்படிங்கும் போது எங்களோட நிலைமை எப்படி இருக்கும்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நீங்க பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எப்படி தெரியுதுன்னு தெரியல. பட் ரொம்ப ஸ்ட்ரகிள், கஷ்டப்பட்டு நாங்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எங்க பிள்ளைக்கு ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தையும் செஞ்சுன்னு இருக்கோம். இனி ஒரு பக்கம் நாங்க ஆசைப்பட்டது நாங்க என்ன பண்ணணும், நாங்க ஆசைப்பட்டது வேணும்னு நினைச்சு ஒரு பக்கம் செய்யறோம். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர இதுல வேற ஒண்ணும் இல்ல. சரி, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இன்விடேஷன் அடிக்கிறோம். எப்படி நீ ஃபீல் பண்ற? தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்விடேஷன் அடிக்கிறோன்றதெல்லாம் விட இதுக்கு வந்து நானும் பார்த்தேன், ஒரு 4-5 இன்விடேஷன் பார்த்தேன். ஆர்டினரியா தான் இருக்கு. கிராண்டா எல்லாம் செய்யல फ्रेंड्स. நீங்க நினைச்சு போறீங்க ஐயோ இவங்க ரொம்ப கிராண்டா கிரவுண்ட் பிரேஸ் செய்யறாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வாய்ப்பே இல்ல. நான் வேமா அங்க இருக்க முடியாம இங்க துள்ளி குச்சி ஓடி ஆன்ட்ட போல் இருக்குது. அதான் சொல்றேன், எனக்கு ஃபீவர். சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். துள்ளி குதிச்சு இல்ல, உருண்டு ஓடி ஆன்ட்ட. இப்ப பேசு. ஆனா நீ இருக்க பாரு, ரொம்ப கிராண்டா எல்லாம் செய்ய. நீ வீட்டுக்கு போயிட்டு வந்த உடனே உன் மூஞ்ச பாருப்பா. எனக்கு உடம்பு இல்லப்பா. போகும்போதே உடம்பு முடியாதப்பா போனேன். நீ போகும்போதே என்ன வேணும்னே சதி பண்ணி அமிச்ச. வரும்போது டோட்டல் ட்ரை ஆன. ஆனா வந்து அங்க எதையுமே நான் காட்டிக்கல ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கிட்டயுமே எந்த ஒரு விஷயத்த எனக்கு உடம்பு முடியலன்னு ஒரு பொட்டு கூட காட்டல. பிளைட்டை விட்டு இறங்கி கார்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து ரியாக்டே பண்ண. அது வரைக்கும் ரியாக்ட் பண்ண கூடாது அப்படின்ட்டே வந்து எப்படா வீடு வந்து சேருவோம் அப்படிங்கிற மாதிரியே பல்ல கடிச்சிட்டு வந்தேன் நானு. நீ சொல்லிருந்தீங்கன்னா இன்னும் 2 நாள் கூட ரெஸ்ட் எடுத்துட்டு வான்னு சொல்லிருப்பேன் நான். யாரு நீ? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்ததுமே வந்தா நேரம் பேக் எல்லாம் தூக்கி எரிஞ்ச, ட்ரெஸ்ஸா மாத்தின, ரெஸ்ட் ரூம் போன, மாத்திரையை போட்ட, கப்புடு போய் படுத்துட்டேன். அதை மட்டும்தான் வந்து செஞ்சேன் 2 நாளும். அப்புறம் இடையில சமைச்சேன். நேத்து கூட சமைச்சேன், சாம்பார் வச்சு முட்டை வறுத்தேன். சரி எல்லாமே கடையிலேயே சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏதோ 2 நேரமாச்சு அட்லீஸ்ட் நம்ம வீட்டுல செய்யற மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னா ஒரு நேரம் கடையில சாப்பிடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இருக்காது அப்படி சொல்லிட்டு நேத்து மத்தியானம் சாம்பார் வச்சு முட்டை வறுத்துட்டேன். நைட்டு இவர் சாப்பிட்டுட்டாரு. எங்களுக்கெல்லாம் மேகி போட்டு கொடுத்தாரு. நேத்து டே அப்படி போயிடுச்சு. இன்னைக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா
சாப்பாடு, சிக்கன் குழம்பு, ரசம் வைக்கிறேன். நைட்டுக்கும் சேர்த்து தான் சாப்பாடு வச்சிடறேன் மொத்தத்துக்கும். ஏன்னா திருப்பி நைட்டுக்கு என்ன செய்யறதுன்னு தேடுற மாதிரி இருக்கு. என்னடா செய்யறதுன்னு இது ஒரு ரோதனையா இருக்குது. என்ன செய்யறதுன்னு டெய்லி யோசிக்கிறதே ஒரு ரோதனையா போச்சு. அதனால விட்டுட்டேன். இப்ப வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகப்பிரவேசம் வந்து ரொம்ப சிம்பிளா தான் பண்ண போறோம். கிராண்டா பண்ணல. ஆல்ரெடி நாங்க வந்து கிராண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி வச்சிருந்தோம். ஏன்னா நாங்க அங்க போற மாதிரி ஐடியா இருந்தது. அதனால இன்டீரியர் எல்லாம் அப்புறம் ஃபால் சீலிங் எல்லாமே நம்ம செய்யலாம்னு நினைச்சுட்டு இருந்தோம். இப்ப வந்து அது ரெண்ட்டுக்கு தான் விட போறோம். ரெண்ட்டுக்கு விட்டுட்டு நம்ம வேற ஐடியா வச்சிருக்கோம். அது மோனா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்கு சாத்தியமாகுதுன்னு எங்களுக்கு தெரியல. அதோட அப்டேட் வந்து உங்களுக்கு லேட்டரா நாங்க கொடுக்குறோம். எல்லாத்தையுமே வந்து நாங்க முதல்ல சொல்ல விரும்பல. அதனால வந்துட்டு இதோட கிரகப்பிரவேசம் சீக்கிரமா வச்சுட்டு நம்ம சிம்பிளா முடிச்சுட்டு ரெண்ட்டுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் வேற வேலையை பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போதைக்கு வந்து இன்னைக்கு இன்விடேஷன் வந்து என்ன சொல்றது, நம்மளோட நிறைய வீடு நாங்க கட்டியிருக்கோம், நிறைய வீடு கிரகப்பிரவேசமும் பண்ணிருக்கோம்னு வைங்களேன். அதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயமாவே தெரியல. கோயம்புத்தூர்ல ரெண்டு வீடு கட்டணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு வீடு கட்டணும். சரிங்களா? ரெண்டுத்துக்குமே கிரகப்பிரவேசம் ரொம்ப கிராண்டா பண்ணோம். அதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயமாவே எங்களுக்கு தெரியல. ஆனா இந்த வீடு வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அது ஏன்னு எங்களுக்கு புரியல. பட் நிறைய பேருக்கு வாயில விழுந்தது, எப்படி சொல்றது, நீங்கெல்லாம் என்னத்தா பண்ணி கிழிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி பேசுறத நம்ம காதுல கேட்டிருப்போம் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் நிறைய நாங்க கேட்டிருக்கோம். கேட்டதுல வந்துட்டு எங்களோட பிரஸ்டீஜஸுக்காக, எங்களோட வைராகியத்துக்காக நாங்க வாங்கின அந்த வீடு எங்களுக்கு அது வந்து பெரிய வந்து பொக்கிஷம் தானே. அது எப்படி சொல்றது, பொக்கிஷம் தான். அது பெரிய மானத்தை காப்பாத்தின முதல் பொக்கிஷம், எங்களோட கௌரவத்தை காப்பாத்தின முதல் பொக்கிஷம்னு கூட சொல்லலாம். அதுக்காகவே வந்து அந்த வீட்டுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிராண்டா ஒரு கிரகப்பிரவேசம் வைக்கணும். சிம்பிள் அண்ட் கிராண்டா எலகண்டா இருக்கணும்னு அதை டிசைட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோவை கூடிய விரைவில் பாப்பீங்க. நாளைக்கு வந்து டேட் ரிவீல் வரப்போது, அதையும் நீங்க பாருங்க. ஓகே, இப்ப போய் பசிக்குது ஃப்ரெண்ட்ஸ், போய் சாப்பிடலாம். எப்படி பாரு, இது செமையா இருக்குப்பா. செமையா இருக்குதா? சளிக்கு அதுக்குமா செமையா உள்ள இருக்குது. சுருக்கு நீ சொல்ற மாதிரி உள்ள போகுது. ஒரு சட்டி குழம்பு வச்சிட்ட, எதுக்குடா நைட்டு தேவையில்லாத வேலை கிடப்பீங்க, அதனாலதான். சரி கறி நல்லா பூ மாதிரி வந்துச்சு. 1 மணி நேரமா கொச்சிங் வந்தது. நானும் தான் பாத்துருந்தேன். அதை அவ்வளோ நேரம் கொச்சிங் வந்தது. ஒரு சில நேரம் வேகவே மாட்டேன். ஆமா, இப்பெல்லாம் சிக்கன் சரியில்லை. சிக்கனே சரி, நீங்க வேகவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேக விட்டா எனக்கு சூப்பரா இருக்கு. டேஸ்ட் பிரமாதமாக இருக்கிறது. ரசம் எப்படி இருக்குன்னு தெரியல. என் சளி வாய்க்கு அப்படியே சுருக்கு உள்ள போகுது. சரி, ஓகே, சாப்பிடு. நான் சாப்பிட்டு பாக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாங்க கிளம்பிட்டோம். எங்க கிளம்பிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊத கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு கிளம்பும் போதே தெரிஞ்சுக்கணும், கண்ணு தெரியாத கபோதி. இது ஸ்டைல். யார் மாடல் வேர் பண்றது, மார்னிங்ல வேர் பண்றது கூலர்ஸ், ஈவினிங்ல வேர் பண்றது பிளைன் கிளாஸ். ஓகே. சோ இப்ப இதை போட்டு நம்ம இப்ப எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரா போய் இன்விடேஷன் எல்லாம் பாக்கணும். எல்லாமே ஆர்டினரியா இருக்கு. எப்பயுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்த்துதான் எனக்கு பழக்கம். சரி, போய் தேடி பார்ப்போம். ஒரு 2-3 ஷாப் இருக்கும் நம்ம ஏரியால. போய் தேடி கண்டுபிடிச்சு பார்த்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். டேட் ரிவீல் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சர்ப்ரைஸா உங்களுக்கு ரிவீல் பண்றோம் டேட்டை. அதுக்கு முன்னாடி போய் கார்டுலாம் பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, வாங்க போலாம். மினிமம் எவ்வளோ கார்டு? 50. ஓகே, 50 வேணும்னா கூட பண்ணிக்கலாம். வேற ஏதாவது மாடல் இருக்கா? இதுல என்னப்பா கல்யாணத்துக்கு எடுக்கிற மாதிரி எடுத்துச்சுன்னு இருக்கேன். இருப்பா, இதுல MWB போட்டுக்கலாம்ப்பா. நம்ம அம்மா பேபிமா AG vlogsன்னு போட்டுக்கலாம். இதுல மேட்ரு இங்கிலீஷ்ல இருக்கட்டும், இதுல மேட்ரு தமிழ்ல இருக்கட்டும். அந்த மாதிரி பண்ணிப்போம். இன்னும் பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. நம்ம ஒன்றும் 1000 கார்டு வாங்க போறது இல்லை. இதுலயே ஒரு அமௌண்ட் போடுறோம் அப்படின்னு சொல்றதுக்கு அப்படிலாம் இல்லாம நம்ம போட போறது 50 100 தானே. அதுக்கு இப்பயே பண்ணலாம்ன்றேன். இப்பயே சொல்லி கட்சியில இழுத்துன்னு போயிடு. சரியா? நான் இந்த மாதிரி சின்ன விஷயத்துல எடுத்துன்னு போவேன், நீ பெரிய விஷயத்துல கட்டி வைப்பேன். உனக்கு எனக்கு அதான் டிஃப்ரென்ஸ். இது ஒன்று பிடிச்சிருக்கு எனக்கு. இது அப்புறம் இது ஒன்று பிடிச்சிருக்கு. ஆனால் இது சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் சிம்பிளா இதுவா சரி, அதை நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு காட்ட மாட்டோம் நாங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்கும். ஒன்றுத்துல வந்து மகேஷ் ராஜா பிரியா MWB வரும். உனக்கு யாராவது இப்படி எக்ஸ்பிளனேஷன்ல கேட்டாங்களா? வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கிலீஷில் வரும் கண்டென்ட். இன்னொன்றுல தமிழில் வரும்.
அது வந்து நாங்கள் டிசைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எது பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு தெரியல. பட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ப்ரூஃப்லாம் நம்ம ஃபில்அப் பண்ணிடுவோம். ஓகே, இதுதான் ஃபைனலாக நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற கார்டு. ஓகேவா, இது வேற ஒருத்தவங்க இது பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோடது தான் நம்ம இதாக வச்சுக்கிட்டு இந்த கார்டை பார்த்துன்னு இருக்கோம். இது ஃபர்ஸ்ட் பேஜு, இது செகண்ட் பேஜு, இது தேர்ட் பேஜ். அவ்வளோதான் கார்டு. இந்த கார்டு தான் கரெக்டாக ஃபைனலாக சூஸ் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணுங்கிற? நீ என்ன பண்ண? தள்ளாடுற, என்னமோ குடிகார மாதிரி தள்ளாடினுங்கிற. உன் மூஞ்சி கருப்பாவே தெரியுதுப்பா. போச்சுப்பா, உன் கலையெல்லாம் போச்சுப்பா. பாரு, இங்க பாரு பாப்பா, எப்படி கருப்பா தெரியுது இல்ல? இல்ல, வீடியோ அந்த இது மாத்துறதுல இருந்து அப்படிதான் தெரியுது. பழைய மாதிரி மாத்தி விடுவோம். சரியில்லை, அந்த வீடியோ கிளாரிட்டி சரியில்லை. செட்டிங்ஸ் இல்லப்பா, நீ போய் சுத்துல உன் மூஞ்சி பழைய மூஞ்சாவே மாறின்னு வருதுப்பா. சரி, மாறி போட்டோம். கோல்டுக்கு ஆட்டுக்கால் சூப் குடிச்சா நல்லா இருக்கும். மழைக்கிறதுக்கு ஆட்டுக்கால் சூப்பும் சிக்கன் வடை எடுத்துக்கோ பாப்பா. சிக்கன் வடையும் வாங்கிட்டு வந்தோம். செமையா இருந்தது. இன்விடேஷன் அடிக்க கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து எப்ப 4 நாள் ஆகுனாங்களா, 4 days கழிச்சு தருவேன். 5 days. நாளைக்கு ப்ரூஃப் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் 4 நாளுக்கு அப்புறம் தான் தருவேன். ரெண்டு கைக்கு வரும். நெக்ஸ்ட் வீக் பத்திரிக்கை வந்துடும். எங்களுக்கு ஹாப்பியா இருக்கு, ஜாலியா இருக்கு. என்ன லஞ்ச் என்ன கொடுக்கறது? லஞ்ச் வந்து எனக்கு போர் அடிச்சது. எப்ப பார்த்தாலும் பிரியாணி 65 ஆனியன் ரைத்தா இதோட முடிச்சு பார்த்துக்கலாம். வீட்டுக்கு இப்ப இல்ல, வீட்டுக்கு கிராப்ராஸ்துக்கு என்ன லஞ்ச் என்ன போடுறது அப்படின்னு பார்த்தா அதுவே போர் அடிக்கல. இல்ல இல்ல, ஒரே ரொட்டீனா இருக்குது. அதனால இப்ப நாங்க மாத்திருக்கோம். சாம்பார், மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, அவிச்ச முட்டை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் ஒன்று கேட்கும். அது ஒன்றும் இல்லை, மாடு கண்ணி தண்ணி உரியுதுன்னு நினைக்காதீங்க. நம்ம பேபிமா தான் சூப் குடிச்சுனுக்குது. டேஸ்டி சூப்பாமா, அதனால குடிச்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம கிராப்ராஸ்துக்கு என்ன பிளான் வச்சிருக்கோம், என்ன மாதிரி சொல்லிடு. அப்புறம் எல்லாரும் கேக்குறாங்க, நீங்க ஒண்ணுத்தையுமே வந்து எதையுமே வந்து பிரைவசியே இல்ல. ரைட்டு, பிரைவசி தேவை. இதுல ஒன்றும் பெரிய பிரைவசி வந்து இருக்க போறது இல்லப்பா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பேபிமா என்ன ஃபீல் பண்ணுதுன்னா, எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால ஃபார் சேஞ்ச் கொஞ்சம் மாற்றுவோம் அப்படின்னு. ஆனால் கடல்லே இல்லாததை சொல்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எங்க ஊர் சைடுலாம் ஒரு கெடாவையே வெட்டி அது வந்து குடல் கறி, இந்த கறி, அது போட்டி எல்லாம் போடுவாங்க. எங்க ஊர் சைடு பார்த்தோன்னா நார்மலாவே கெடா விட்டு காது குத்து கறி சாப்பாடு அப்படின்னாலே இதுதான் முறை. ஆமாப்பா, அப்ப இருக்கும் பண்ணி தருவாங்களே. கறி சாப்பாடுனாலே இதுதான் முறை. ஒயிட் ரைஸ், வெறும் மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா, போட்டி, அப்புறம் சிக்கன் சுக்கா, முட்டை, அப்புறம் ரசம், தயிர், பாயாசம் இதெல்லாம் வைப்பாங்க. சொன்னீங்கன்னா யாருமே வர மாட்டாங்க. இத கறி குழம்பு நான் வீட்லயே சாப்பிட்டுருவேன் செஞ்சு. பிரியாணி எங்க போனாலும் பிரியாணி தான் எல்லாருமே அதான் யோசிப்பாங்க. ஆக்சுவலி ஊர் சைட்ல எல்லாம் என்ன பிரம்மாண்டமா நடக்கும் தெரியுமா? போர் அடிச்சா கெடா வெட்டு வைப்பாங்க இல்லப்பா. போர் அடிச்சா ஒரு கெட் டுகெதர் அது மாதிரி வச்சு கெடா வெட்டு நாங்க வேண்டி இருக்கோம், கெடா வெட்டுக்கு வந்துருங்க. நிறைய பேர் வந்து அவங்களே குக் பண்ணுவாங்க. அண்டா குண்டா சட்டி சாமான் எல்லாம் வாங்கி வந்துருவாங்க, அவங்களே குக் பண்ணிடுவாங்க. ஆமா. ஸோ அதனால என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்குது. பட் மேக்ஸிமம் நாங்க இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கிறோம். ஆமா, அது வேலைக்கு ஆகாது. அதுக்கு பிளேட் கணக்குல தான் போவோம் எனக்கு தெரிஞ்சு. இல்ல இலை கணக்குல போவோமா? இலை கணக்கு எல்லாம் ஒண்ணுதான். பிளேட்டு இலை எல்லாம் ஒண்ணுதான். அது எப்படின்னு தெரியல, அதுக்கு இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்கு. ஸோ அப்ப நம்ம அதை இது பண்ணிப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னையில இருந்து மௌலி ஏவிக்கு ஆயிட்டான். ஏவிகே அது என்ன ஏவிகே? அவுத்து விட்ட கழுதையா? 1 மந்த்க்கு ஏவிகே மௌலி. இது வந்து 2 வீக்ஸ்க்கு ஏவிகே. ஏவிகே அது படிச்சுன்னுக்குது. இவனுக்கு செகண்ட் இயரே முடிஞ்சிச்சு, அதனால படிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. இல்ல இதுவே காலேஜ் இருந்தா மட்டும் நம்ம அப்படி காலையில எழுந்து சமைச்சு 10 வகை சமைக்கிறத பத்தி நான் பேசவே இல்ல. நீ அந்த டாபிக்கே கொண்டு வரல. நீ கொண்டு வாடா. பாவம், டெய்லி அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு. இன்னைக்கு எனக்கு தலை சுத்தல் இருந்தாலும் வந்து அப்படியே எக்ஸாம் உட்காந்து சத்தம் மேகி சாப்பிட்டு போயும்
ஏதாவது மேகியாச்சும் இருந்தா பாருங்க அண்ணா. இப்பதான் இருந்தது. முடியல friends, முடியல. ஏஞ்சி செஞ்சா மட்டும் கிழிச்சிடுறாங்க. அனாவசியமா பேசாதீங்க. வீட்டுல ஆட்டுக்கால் இருந்தது, சப்பாத்தி மாவு இருந்தது, ஆட்டுக்கால் சூப் பண்ணி உனக்கு சப்பாத்தி பண்ணலான்னு நினைச்சது. சாப்பிட மாட்டேங்க. சாப்பிடாத அன்னைக்கு தான், நீங்க சோறு இல்லாத அன்னைக்கு தான் இந்த வீட்டுல பிரச்சனையே வரும். அந்த பிரச்சனைக்கே நான் வரல. இன்னைக்கு போயிட்டு நாங்க இன்விடேஷன் பார்த்துட்டு வந்துட்டோம். அது காட்டுறேன் உனக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவனோட இப்ப லீவ் விட்டாங்க, எங்க போலாம் சொல்லு, நீயே சொல்லு. அபிபி துபாய் அபிபி. அங்கெல்லாம் போக முடியாது, வேற கிட்டக்க சொல்லு. சொல்லிட்டேன் அபிபி. ஆமா, கார்ஸ் பார்க்க போலாம். ஆனா இப்ப பைக் எல்லாம் போய் கார் வந்து நிக்கிறான். சூப்பர் கார்ஸ் அங்க போய் பார்க்கலாம். நல்லா தானே இருக்கும். வரல. நான் வந்து உன்னை யூனியன் டெரிட்டரி கூட்டு போறேன். இவங்க பேசினா இப்படிதான் வந்து என்ன சொல்லுவாங்க, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுவாங்க. அதனால காட்டவே கூடாது நம்ம. அதனால டென்ஷன் ஆகும். அதனால நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் டங்கன்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.